collision வந்து எப்படி நம்ம resolve பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து we are now going to discuss. We are going to discuss three topics. One is chaining and another one is linear probing and another one is last one is quadratic probing. Okay. Chaining வந்து எந்த பேருக்கு கீழ வருது அப்படின்னா closed addressing. Chaining அதாவது closed addressing ஒரு டாபிக் கீழ வருது. Closed addressing is otherwise called as open hashing or buckets. And linear probing and quadratic probing வந்து இந்த பேருக்கு கீழ வருது. Like open addressing or closed hashing அப்படின்னு. Okay, இந்த மூணுத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் I will say why the reason chaining is coming under the closed addressing and why linear probing and quadratic probing the both is coming under open addressing. Okay. Yeah, now we see using chaining how we are going to resolve the collision. இப்போ வந்து இந்த கீஸ் தான் வந்து நான் என்னுடைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போறேன். இந்த கீ ஸ்பேஸ் இந்த ஷெல் and என்னுடைய hash table. Okay, in this example I'm going to use the hash table of size 10. Key space la keys எழுதியாச்சு and the hash table வந்து ரெடியா இருக்குது இப்போ. Yeah, how we going to hash அதுவும் collision resolve பண்ணிக்கிட்டே using chaining அப்படின்னு பார்க்கலாம். இப்போ size 10 ஆ இருக்கும்போது நம்மளுடைய hash function வந்து h of x is equal to x mod 10 because our hash table size is 10, so that's why here instead of m I wrote as 10. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் என்ன ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னா h of 105 நான் என்ன பண்ணோம் அப்படின்னா 105 mod 10. definitely எப்பவுமே mod வந்து நம்ம we know that it gives a reminder. அதுவும் mod 10 ன்னு வெச்சிட்டோம் அப்படினா வந்து it always give the digit which is ones place. இது ones, tens, hundreds place, right? So ones placeல இருக்கிற digit வந்து ஆன்சரா தரும். யா நான் எடுத்துக்கிற எக்ஸாம்பிளே நீங்க பாப்பீங்க. I'm having 4 different numbers which are going to collide. So 7th indexல வந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா வந்து 47 வரப்போகுது, 37 வரப்போகுது, 57 வரப்போகுது and 67 வரப்போகுது. So these are going to collide. இப்போ நான் இந்த collision பேஸ் பண்ணாம நான் பண்ணேன் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் வந்து 47 ஸ்டோர் ஆயிட்டு 37 வந்து அதுக்கு மேலே வந்து ஓவர் ரைட் ஆயிடும். So 47 தொலைஞ்சு போயிடும், 37 வந்து ஸ்டோர் ஆயிருக்குது. இப்போ வந்து 57 வந்து நான் ஸ்டோர் பண்ணும்போது 37 வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு 37 டெலீட் பண்ணிட்டு 57 ஸ்டோர் ஆகும். சோ இப்போதைக்கு 57 ஸ்டோர் ஆகுது. ஓகே, இந்த லொகேஷன்ல நான் 67 ஸ்டோர் பண்ணும்போது 67 ஸ்டோர் ஆகிறதுக்காக 57 ஓவர் ரைட் ஆயிடும். இப்போ 67 மட்டும் தான் லொகேஷன்ல இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் 57 ஆர் 37 ஆர் 47 வந்து நான் தேடும் பொழுது I am not going to get because 67 வந்து ஓகே anyhow ஓவர் ரிட்டன் ஆயிருக்குதுன்றதுனால எல்லாம் காணாம போயிருக்கும். இந்த collision தான் how I'm going to resolve using chaining concept அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே, chaining அப்படின்றத வந்து நாம linked list பார்த்திருக்கோம், ரைட்? linked listல நாம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து we use a node comprises of two parts. One part is for storing data and another part is to store link of the next node. ஓகே, இப்போ வந்து நாம இன்சர்ட் பண்ணலாம். 105 வந்து எங்க வரப்போகுது? 5ல வரப்போகுது. So 105 வந்து 5ல வரும். பட் நான் 105 வந்து டைரக்டா இங்க நான் இப்படி எழுதாம 105 நான் டைரக்டா இப்படி எழுதாம I am just creating a node in which in data section I am just storing 105 and storing null in the link value. இந்த நோடோட அட்ரஸ் அமௌண்ட் தூக்கி தான் வந்து நான் இந்த இதுல ஃபைல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். சோ இந்த அட்ரஸ் வந்து going to point this node. This is how the chaining வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். 47 வந்து என்ன ஆகும்? 47ன்றது வந்து ஒரு நோட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். லைக் ஒரு நோடோட டேட்டா செக்ஷன்ல ஸ்டோர் ஆயிட்டு நெக்ஸ்ட் லிங்க் செக்ஷன் வந்து null ஸ்டோர் ஆயிடும். இந்த டேட்டாவோட அட்ரஸ் வந்து 7th ஸ்டோர் ஆகணும். 7 இப்படி ஸ்டோர் ஆகுது. தென் 81 1ல ஸ்டோர் ஆகணும். 1ல ஸ்டோர் ஆகுது. And as we already discussed நான் முன்னாடியே போட்டிருக்கணும். ஓகே, that's fine. நான் இப்போ போடுறேன் சென்டிவல் வேல்யூஸ். and ஓகே, நான் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து முதல்ல எல்லா எம்டிஸ்லயும் -1 இருக்கணும். யா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து 105 சேவ் பண்ணியாச்சு, 47 சேவ் பண்ணியாச்சு and 81 சேவ் பண்ணியாச்சு. now what we are going to do is 37 நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா the index of 7 I am going to save. 37 இங்க வரணும் அப்படின்னா it's already placed, like இங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது.
but it is not a value, it is an address value. Address value வந்து எங்க பாயிண்ட் பண்ணுது, இந்த நோட பாயிண்ட் பண்ணுது. This link is going to point at another node, another new node which contains 37 but 29 சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து I am going to create a new node in which I am just storing the data as 29 and வந்து null value வந்து linkல ஸ்டோர் பண்றேன். இப்போ 29 வந்து 9th indexல ஸ்டோர் பண்ணனும். சோ இந்த இண்டெக்ஸ் இந்த நோடோடைய அட்ரஸ் வந்து 9th indexல இருக்கிற சென்டிவல் வேல்யூ வந்து ஓவர்ரைட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஓவர்ரைட் ஆகி ஸ்டோர் ஆகும். and 29 ஸ்டோர் பண்ணியாச்சு. 57 now 57க்கு வந்து 57க்கு ஒரு நோட் வந்து கிரியேட் ஆகும் with the link as null. 57 வந்து 7ல தான் ஸ்டோர் ஆகணும். but 7th ல வந்து it's okay ஒரு லிங்க் போகுது. I'm just iterating up to I find null. இது nullனு ஒரு தடவை என்கவுண்டர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த nullன்ற இடத்துல வந்து I am going to store the address of this node ஓட அட்ரஸ் வந்து நான் இங்க ஸ்டோர் பண்ண போறேன். 63 வந்து 3 ல வரும். சோ 63 வந்து 3 ல வரணும் அப்படினா வந்து 63 டேட்டா வேல்யூ வச்சுக்கிட்ட ஒரு நோடு with link value null. அந்த நோடோட அட்ரஸ் வந்து 3rd indexல இருக்கிற சென்டிவல் வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணி ஸ்டோர் ஆக போகுது. Yeah, 63 is saved successfully. And last element 67 எங்க ஸ்டோர் ஆகும்? def once again 7ல தான் ஸ்டோர் ஆகணும். சோ இதுவும் 7க்கே போக இட்ஸ் ஆல்ரெடி இங்க ஒரு செயின் இருக்குது. செயின் மாதிரி போயிட்டு இருக்கு. செயின் மாதிரி போகிறதுனால தான் வந்து இந்த டெக்னிக் பேர் வந்து செயினிங். ஓகே, coming back to the topic. 67 சேவ் பண்ணனும். 67 7th index நான் போறேன் and I am just going up to the node which is having the link as null. அந்த nullல தான் வந்து நான் புது எலிமெண்ட் புது நோட் வந்து 67ன்றது ஒன்னு கிரியேட் பண்ணி அதோட லிங்க்ல நான் nullன்ற மாதிரி ஒன்னு செட் பண்ணிட்டு இந்த நோடோட அட்ரஸ் வந்து நான் இங்க ஸ்டோர் பண்ண போறேன். Yeah, fine. This is how we are going to perform chaining. இப்போ நாம யூஸ் பண்ண இடத்துல வந்து லைக் லிங்க் அட்ரஸ் இருக்கும். யூஸ் பண்ணாத இடத்துல once again what சென்டிவல் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குது, which is telling us the message இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் யூஸ் பண்ணப்படல யூசரால அப்படின்னு. யா, இப்போ இது சொல்லிட்டேன். I promised you that நான் இது சொல்லிட்டு why it is coming and okay why it is called as closed addressing அப்படி நான் சொன்னேன். யா, இப்போ இதெல்லாம் கொலைட் ஆச்சு. 47 ஆகட்டும், 37 ஆகட்டும், 57 ஆகட்டும், 67 ஆகட்டும், ஒவ்வொன்றுக்கு ஒன்னு கொலைட் ஆச்சு. கொலைட் ஆன எல்லாமே வந்து 7th indexல வந்து ஸ்டோர் ஆகணும். 7th indexல தான் வந்து இது நாலுமே ஸ்டோர் ஆகுதா அப்படின்னா ஆமா. 47ம் 7th indexல தான் ஸ்டோர் ஆகுது. 37ம் 7th indexல ஸ்டோர் ஆகுது. 57ம் 7th indexல தான் ஸ்டோர் ஆகுது. 67ம் 7th indexல தான் ஸ்டோர் ஆகுது. இது என்னதான் கொலைட் ஆனாலும் சரி எல்லாமே 7ல தான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா எல்லாமே 7ல தான் ஸ்டோர் ஆயிருக்குது. That is why it is called as closed addressing. யா, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் beside having a linked list ஆகட்டும், queues ஆகட்டும், trees ஆகட்டும், graphs ஆகட்டும், நம்ம ஹேஷிங் போனதுக்கான ரீசன் வந்து இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு பிக் ஓ ஆஃப் 1ல வேலை முடியணும். லைக் எனக்கு வந்து ஒரு விஷயத்த சேவ் பண்ணணுமா, இந்த லொகேஷன்ல போய் சேவ் பண்ணு அப்படின்னு வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் சொல்லிட போகுது. அங்க போய் சேவ் பண்ண போறேன். ஒன்லி 1 ஓகே யூனிட் டைம்ல ஆகும். எனக்கு ஒன்னு சர்ச் பண்ணணுமா, ஒன்லி 1 கம்பேரிசன்ல வந்து எனக்கு வந்து கிடைச்சிட போகுது. ஓகே, லீனியர் சர்ச்ல ஆகட்டும் எனக்கு அந்த எஃபிஷியன்சி வந்து என்னவா இருந்துச்சு, பிக் ஓ ஆஃப் n இருந்துச்சு. லைக் பைனரி சர்ச்ல ஆகட்டும் என்னுடைய எஃபிஷியன்சி வந்து பிக் ஓ ஆஃப் log to the base 2 into nன்ற மாதிரி ஆச்சு. சோ இதோட ஸ்பீடு லைக் எனக்கு ஒரு கம்பேரிசன்ல ஆகுது அப்படின்ற ஒரு ப்ராமிஸ்க்காக தான் வந்து நான் ஹேஷிங்க்கே போனேன். ஓகேவா, இருந்தாலும் வந்து we are having a linear probing and quadratic probing. So there might be some reason why we are having these kind of varieties. நமக்கு வெரைட்டிஸ் இருந்தாலே வந்து ஒரு ரீசன் இருக்கும் எதுக்கு வெரைட்டி இருக்குது அப்படின்னா. ஓகே, டெஃபினெட்லி வெரைட்டி இருக்கிறதுனாலே வந்து ஹேஷிங் கிட்ட ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க போகுது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, லீனியர் சர்ச் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரேல லைனா சர்ச் பண்ணோம், லீனியரா சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ ஹேஷிங்ல வந்து நான் வந்து என்னோட இந்த எக்ஸாம்பிள்ல 67 வந்து சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. I am going to search in this example
67 I will give, okay, I will get at 7th index. H of 67 is equal to 67 mod 10 7 கிடைக்கும். 7th indexல கிடைக்கும். So 7th index நான் போனேன் அப்படின்னா வந்து இங்க ஒரு செயின் கண்டினியூ ஆகுது. Again I'm going to start a search in linear manner. எனக்கு வந்து இங்க என்ன பண்ணேன், ஸ்டாட்டிக் அரே, இது ஸ்டாட்டிக் அரே, ஸ்டாட்டிக் அரேல வந்து லீனியரா சர்ச் பண்ணேன். இங்க டைனமிக் அரே, லிங்க்ட் லிஸ்ட் இஸ் நதிங் பட் டைனமிக் அரே. டைனமிக் அரேல வந்து நான் once again லீனியரா சர்ச் பண்ணிக்கிட்டே வரேன். சோ சர்ச்சிங் வந்து எனக்கு ஆர்டர் ஆஃப் 1ல வந்து வரல. இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ எனக்கு அத்தனை நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வேணும் ஒரு சர்ச் பண்றதுக்கு. இப்போ 67 வேணும் அப்படின்னா வந்து ஐ நீட் டு கம்பேர் 1 2 3 4 டைம்ஸ் கம்பேர் பண்ணி ஆகணும் இந்த செயின்ல. So once again I am doing the same thing what I did in linear search. எனக்கு வந்து efficiency வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இல்ல. அதனால தான் வந்து we are leaving hashing and we are going to linear probing. It doesn't mean that இதோட வந்து இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து we always use linear probing or இதோட இது பெஸ்ட் we always use quadratic probing தான் இல்ல. Okay, based upon our application needs நாம இந்த மூணுல வந்து நம்ம எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.